இவர் ஊதறதான் இந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப தில்லானா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா. தில்லானா மோகனாம்பள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா சொல்லு. இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுன்னு அவருதான சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தார்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவன் கூட சேர்ந்துட்டு நீ ஏன் பெரிய இது மாதிரி லொல்லு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே.